திருமாவளவன் எதை தெளிவுபடுத்த விரும்புகிறார் அவருடைய பேட்டி, அவருடைய செய்தியாளர் சந்திப்பில்? திமுக கூட்டணியில் தான் மகிழ்ச்சியாக இல்லை என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறார். இது சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது? நேற்றைக்கு வந்த பேட்டி இன்றைக்கு காலையில் மாற்றி பேசுகிறார் அவர். அந்த முயற்சி நடந்தது உண்மை, எல்லோருக்கும் தெரியும். திரும்ப சொல்கிறத கொராபரேட் பண்ணுறது எம்ஏ பேபியோட பேட்டி இருக்குது, சிவி சண்முகத்தோட பேட்டி இருக்குது, முக்கியமான நாளிதழ்களில் வந்தது. ஹிந்து ஆங்கில நாளிதழில் பேஜ் ஒன்லேயே வந்தது, அன்திங்கபிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. அதுக்கு பெரிய அளவில் ஒன்றும் திமுக எதிர்வினை ஆற்றவில்லை. ஆகவே அந்த 4ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை அந்த ஒரு நிச்சயமற்ற தன்மை நிலவிய அந்த காலகட்டத்தில் 5 நாட்களில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது என்பது விவரம் அறிந்தவர்கள் அனைவருக்கும் தெரியும். ஆனால் சொல்லிட்டு அவர் ஏன் மாற்றி பேசுகிறார் என்றால் அதுதான் திருமா. கடந்த 2 மாதங்களாக அவர் இப்படித்தான் பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் நான் புரிந்து கொள்வது, திமுக கூட்டணியிலிருந்து அவர் வெளியேறுவதற்கான சமிக்கைகளாக கூட இவற்றை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த விஷயத்தை அவர் இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது? எதற்காக இப்பொழுது அவர் பேசுகிறார்? எதற்காக இப்பொழுது வாயை திறக்கிறார்? ஒன்று, அப்பொழுது அவர் பேசியிருக்க வேண்டும். 2வது 8ஆம் தேதி மாலை 2 இடதுசாரி கட்சிகளும் தங்களுடைய ஆதரவை தாவேக்காவுக்கு கொடுத்த பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் அவர்கள், எங்களுடைய நிலைப்பாடு தான் விசிகாவின் நிலைப்பாடும், அதை திரும்ப அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அப்போ அவர் பேசும்போது மாலை ஒரு 5:30 மணி இருக்கும். 6:30 மணி அளவில் அவர் உங்களிடம் தன்னுடைய நிலையை தெளிவுபடுத்துவார் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் கன்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னா. ஆனால் அதுக்கு பிறகு என்ன நடந்து நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட 24 மணி நேரம் பொறுத்து தான் திரும்ப கன்ஃபர்மேஷனை கொடுக்குறார். இடதுசாரிகளிடம் முதற்கு வாக்குறுதி கொடுத்தவர் அது ஓப்பனாகவே சொன்னார். இடதுசாரிகளோட நிலைப்பாடு தான் என்னுடைய நிலைப்பாடு. வீரபாண்டியன் அவர்கள் அதை தெளிவுபடுத்துகிறார். அதன் பிறகு அந்த ஒரு நாள் அந்த காலதாமதம் ஏன்? அப்போ திரும்ப முதலமைச்சராக ஒரு முயற்சி நடந்ததாக சொல்லுகிறார்கள். அதற்கு முன்பு புதன்கிழமை அன்று இந்த பேச்சு வருகிறது, அதிமுகவுடன் கூட்டணி என்று. எம்ஏ பேபி அவர்கள் இந்தியா டுடே கொடுத்த பேட்டியில் நேம் பண்ணியே ஸ்டாலின் அவர்கள், திமுக அவர்கள் எல்லாம் நேம் பண்ணியே சொல்கிறாரு. அடுத்த நாளைக்கு அவர் மாற்றி பேசுகிறாரு. ஆனால் அவங்க கட்சியில் சுபாஷினி அலி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் இத்தகைய முயற்சி மேற்கொள்ளப்பட்டதை அவரும் உறுதிப்படுத்துகிறார். அப்போ திரும்ப சொல்கிறது மட்டும் இல்லை, கொராபரேட்டிவ் எவிடன்ஸ் வாங்க வேறு பலரும் இதை உறுதிப்படுத்துகிறார்கள். அப்போ திரும்ப சொல்கிறது அவன் நேற்றைக்கு அவர் அந்த தொலைக்காட்சி கொடுத்த பேட்டியில் சொன்னதான் உண்மை என்று தான் நாம் கன்க்ளூட் பண்ண வேண்டியிருக்கு. செய்தியாளர்கள் சந்திப்பில் அது வதந்தி அப்படின்னு மறுத்திருக்கிறாரு. எது வதந்தி? வதந்தி தரப்பிலிருந்து என்னோடு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அப்படின்னு வரக்கூடிய செய்திகள்லாம் அவரோட பேசினது வதந்தி அப்படின்னு. அவரோட பேசினது முக்கியம் இல்லைங்க. அப்படி ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது அவருக்கு தெரிந்திருக்கிறது இல்லை. அந்த முயற்சியை யார் மேற்கொள்வா? திமுக தான் மேற்கொள்ள முடியும். வேற யார் மேற்கொள்ள முடியும்? லாஜிக்கலி ஸ்பீக்கிங் நம்பர்ஸ் அவங்க கிட்ட தானே இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அது. ஆனால் இப்போ பிரச்சனை என்னன்னா, இப்போ ஏன் இவர் இதை கிளப்புறாரு? எல்லாம் செட்டில் டவுன் ஆகி புதிய அரசு பதவியேற்று 8 நாட்கள் ஆகிறது. இப்போ இதை கிளப்ப வேண்டிய அவசியம் இவருக்கு என்ன வந்தது? இல்லை, திமுக கூட்டணியில் தொடர்கிறோங்கிறத தெளிவுபடுத்துறாரு. இல்லை, ஆக்சுவலாக அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். கூட்டணியில் இவர் மகிழ்ச்சியாக இல்லை என்பதற்கான வெளிப்பாடு தான் என்று நான் பார்க்கிறேன். ஏன்னா இது யாருக்கு நெருக்கடியை உண்டாக்கும்? திமுக தான் நெருக்கடியை உண்டாக்கும். மகிழ்ச்சியாக இல்லைன்னா தொடர்றேன்னு சொல்லுவார். இது எதற்காக இப்போ இப்படி பேசுறாரு? இது யாருக்கான நெருக்கடி? அந்த முயற்சியை யாராவது மேற்கொண்டார்கள் என்றால் அது திமுக தான் மேற்கொண்டு இருக்க முடியும். அமமுகவை மேற்கொள்ள முடியும் ஒரு உறுப்பினரை வச்சுக்கிட்டு. ஆப்வியஸ்லி 59 உறுப்பினர் கூட செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி தான் அதை செஞ்சிருக்க முடியும். எல்லாருக்கும் தெரியும் என்ன நடந்ததுன்னு. அந்த 4-5 நாட்களில் எல்லா ஜேர்னலிஸ்ட்டுக்கும் தெரியும். உங்களுக்கு பேட்டி அளித்தவர்களே இதை சொல்லி இருக்கிறார்கள். இன்னைக்கு ஏன் இவர் பேசுறாருன்றதான் இப்போ கொஸ்டின். தாவேக அமைச்சரவையில் இடம்பெறப் போவதில்லை அப்படின்னும் சொல்றாரு. அப்போ இங்கே மகிழ்ச்சியா இல்லைன்னா அடுத்து நகர வேண்டிய இடம் அதுதான். அங்கேயும் நிபந்தனையற்ற ஆதரவு, வெளியிலிருந்து ஆதரவு, அமைச்சரவைக்குள்ள இடம் பெறுவதும் சாத்தியம் இல்லைன்னு சொல்றார். அந்த நிலைப்பாட்டில் இல்லை, எனக்கு என்னமோ அது முக்கியமாக படலை. அமைச்சரவையில் அவங்க போகிறாங்களா போலையான்றது முக்கியமாக இல்லை. அதிமுக திமுக கூட்டணியுடன் ஒரு அமைச்சரவை, அதிமுக அமைச்சரவை திமுக கூட்டணியுடன் இங்கே ஏற்படுத்த அரசமைக்க ஒரு முயற்சி நடந்ததுன்றது தான் நியூஸ். மற்ற இது நியூஸ் கிடையாது. அது ஏன் அவர் இப்போ சொல்கிறான்றதான் கேள்வி. 7 நாட்கள் 8 நாட்கள் பொறுத்து புதிய அரசு பதவியேற்றுடன் எல்லாம் செட்டில் ஆன பிறகு ஏன் இப்போ பேசுகிறார்? எம்ஏ பேபி அவர்கள் சொன்ன பொழுதே திரும்ப அவர்களுக்கு இந்த விஷயம் தெரியும். ஏன்னா அந்த தலைவர்களுடன் அவர்கள் பேசும்பொழுது அவரும் அங்கே இருந்திருக்கிறார். 2 பேட்டி கொடுக்குறார் எம்ஏ பேபி. மதுரையில கொடுத்த பேட்டியில அவர் அது வதந்தின்னு மறுக்கிறார். யாரு? 2வது கொடுத்த பேட்டியில. அதான் there is a method in the madness. முதல்ல இவங்க எல்லாருமே ஒன்று சொல்றாங்க, அடுத்து வதந்தின்னு மறுக்கிறாங்க. மக்களை முட்டாள நினைச்சிட்டு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. எம்ஏ பேபி ஒன்று பேசுறாரு, அடுத்த நாள் ஒரு மறுக்கிறாரு, திரும்ப நேற்று ஒரு பேட்டி கொடுக்குறாரு, இன்றைக்கு மறுக்கிறார். சிவி சண்முகம் சொல்றாரு, முக்கியமான செய்தித்தாட்களில் வருது. அப்போ நீங்களே புரிஞ்சுக்கலாம் அது என்னன்றது.